ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம வடா பாவ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு பேக்கெட் பன்னி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கட் கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், 10 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், பெருமிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு நம்ம எண்ணெயில் பொரித்து அதுக்கு ஒரு பவுட்ரு பண்ணணும், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் பாதி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மிக்சியில் இந்த பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லிலாம் நம்ம அரைச்சிட்டு அப்புறமா தான் நம்ம அதை செய்ய போகிறோம். இந்த பூண்டு பச்சை மிளகாய் இந்த கொத்தமல்லிலாம் அதில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம அதை செய்யலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் அரைஞ்சிருச்சு. இப்போது தனியா போடுற அதில் தனியா போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாவை. இப்போ இது நல்லா அரைஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த சட்னி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி. இப்போது உருளைக்கிழங்கு அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கலாம். வடை பாவுக்கு வேறு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழம் வேணான்னா நம்ம ஆம்ச்சூர் பவுட்ரு கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இதில் நான் எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். இப்போ அப்படியே கிளறி விட்டு நல்லா ஆறட்டும். நம்ம போய் அந்த மேல் மாவு கரைக்கிறது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுங்காட்டி இது ஆறினோடனே நம்ம அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு கப் கடலை மாவுக்கு நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு. கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் திக்காக வேண்டாம், ரொம்பவும் தண்ணியாக வேணாம். நம்ம அளவாக மாவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ கரெக்டான அளவு கரைச்சாச்சு. இந்த அளவில் இருக்கணும் மாவு. இப்போ ஆறிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக ஓரளவுக்கு தான் சூடு இருக்குது. இப்போது வெதுன்னு இருக்கிற சூட்லேயே நம்ம நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். இப்போ சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை எடுத்து மாவில் சேர்த்து நம்ம பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு.
இப்போ இது வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பூண்டை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூடான எண்ணெயில் நம்ம பூண்டை போட்டு பொரித்து எடுத்துகிட்டு இப்போது இந்த மசாலா கூட சேர்த்து அரைக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். இந்த போண்டாலாம் நம்ம பொரிச்சு எடுத்து மிச்ச கடலை மாவை இப்போது கிறிஸ்பியாக இருக்குது பாரு, நல்லா பொரிச்சது, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த வேர்க்கடலை, மிச்ச மாவு, பொரிச்ச மாவு இதெல்லாம் எடுத்து சேர்த்து போட்டு நம்ம மசாலா சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சா அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னு கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ லைட்டாக நம்ம இது எல்லாத்துலேயும் வெண்ணெய் தடவிக்கலாம். வடை பாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.